திமுக மத்திய அரசாங்கத்திடமிருந்து பணம் தேவைப்படுகிறதே தவிர மீதி எல்லா திட்டத்தையும் எதிர்த்தாங்கன்னா அண்ணாமலையும் சொல்றாரு, இபிஎஸ் சொல்றாரு, இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேயே திமுக பிரமாதம் ஆகிவிட்டது. பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக 2026 ஆட்சி மாற்றம் ஒரு புது காற்று வீசுகிறது. தேசிய கல்விக் கொள்கை வந்து அதை எதிர்க்கிறாங்க, நவோதய வித்யாலயம் எதிர்க்கிறாங்க, அக்னிவீரை எதிர்க்கிறாங்க, எல்லாமே எதிர்த்தாங்கன்னு யார் தாங்க வாழ வர்றாங்க திமுகல? என்ன அர்த்தங்க அது? திமுக செய்வது தவறுங்க. பேனா வைக்க மறுத்தா ஏங்க மு.க. ஸ்டாலின் வந்து இந்த பேனா வச்சிருந்தாருன்னு பார்த்துருக்குமே, எதிர்ப்பு வந்திருக்குமே இல்ல? அது ஆக மொத்தம் சீமானுக்கு திமுக கொஞ்சம் பயப்படுது இல்லைங்களா? ஆளுநர் RN ரவி அவர்கள் பிரதிதினம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் மத்திய அரசாங்கத்திற்கு, பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலை பற்றி. மத்திய பாஜகவுடைய நிலைப்பாடு கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாதம் 2025 இன்னும் ஒரு 7-8 மாதங்களுக்குள்ளாக கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் எதிர் அலை இருக்க இருக்கிறது என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. உண்மையாக பார்க்க போனால் தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சரானால் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா என்பதெல்லாம் கௌரவ பிரச்சனை, ஈகோ ப்ராப்ளம். அதனால் மத்திய அரசாங்கத்தில் ஏக்நாத் ஷிண்டேயும் தேவேந்திர பட்னவிஸையும் அமைச்சராக்கிவிடலாம் என்று ஒரு புது நூதன தகவல்கள் கூட நான் ஸ்பெஷல் பிரேக்கிங் ஸ்டோரியாக தருகிறேன் நேயர்களுக்கு. இருப்பினும் ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்துல செயல்படுத்த விட மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, சாதி ரீதியிலான தொழிலை மையப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மத்திய அரசாங்கம் மு.க. ஸ்டாலினுடைய எதிர்ப்பினால் அஞ்சவில்லை, கெஞ்சவில்லை. அதை திட்டங்கள் மாநிலங்களில் பிரபலமாகிவிட்டது. தமிழகத்தில் வேண்டுமென்றே அனைத்தையும் எதிர்க்கிறார்கள். அதுதான் யதார்த்த நிலை. திமுக மத்திய அரசாங்கத்திடமிருந்து பணம் தேவைப்படுகிறதே தவிர மீதி எல்லா திட்டத்தையும் எதிர்த்தாங்கன்னா அண்ணாமலையும் சொல்றாரு, இபிஎஸ் சொல்றாரு, இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேயே திமுக பிரமாதம் ஆகிவிட்டது என்று. பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக 2026 ஆட்சி மாற்றம் ஒரு புது காற்று வீசுகிறதுங்க. அது உதயநிதிக்கு எதிராகவா அல்லது ஸ்டாலினுக்கு எதிராக என்று தெரியும். எல்லா திட்டத்தையும் எதிர்த்தீங்கன்னா பொதுமக்கள் கேட்கிறார்கள், என்ன என்ன லாபம் வரப்போகிறது இதில் என்று. சார், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல இந்த பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழிலை மையப்படுத்துகிறதா சார்? உங்க அனுபவத்துல எப்படி சார் பாக்குறீங்க இந்த திட்டத்தை? தவறான கருத்து. அதாவது புது கல்விக் கொள்கை வந்ததுன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்து அதை எதிர்க்கிறாங்க, நவோதய வித்யாலயம் எதிர்க்கிறாங்க, அக்னிவீரை எதிர்க்கிறாங்க, எல்லாமே எதிர்த்தாங்கன்னு யார் தாங்க வாழ வர்றாங்க திமுகல? என்ன அர்த்தங்க அது? திமுக செய்வது தவறுங்க, அநியாயம். அது பொதுமக்கள் 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய திட்டங்கள். இதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது சென்னை ஹைகோர்ட்டோ அல்லது திமுகவை செய்ய வேண்டும். ஆனால் பொதுமக்கள் திமுகவை கூண்டோடு வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் 2026 என்று தான் சீமான், விஜய், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், GK வாசன் போன்ற தலைவர்களுடைய கூட்டமைப்பு வந்துவிட்டால், எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு முயற்சியினால் கண்டிப்பாக தமிழகத்தில் இது மாதிரியான மத்திய அரசாங்க திட்டங்களுக்கெல்லாம் ஒரு தடை வந்துச்சுன்னு வச்சுங்க. பொதுமக்கள் இப்ப பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னு, மு.க. ஸ்டாலின் வந்து தன்னுடைய அப்பா பேரை கொண்டு, அதான் சீமான் சொல்றாரு, எங்க பார்த்தாலும் தன்னுடைய கருணாநிதி சிலை வைப்ப நான் உடைப்பேங்கிறாரு. அது மாதிரி வன்முறையில் ஈடுபடுவது தவறு. பொதுமக்களிடையே ஒரு உத்வேகம் மாறுகிறது. சீமான் போன்றவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? பேனா வைக்க மறுத்தா ஏங்க மு.க. ஸ்டாலின் வந்து இந்த பேனா வச்சிருந்தாருன்னு பார்த்துருக்கணுமே, எதிர்ப்பு வந்திருக்குமே இல்ல? அது ஆக மொத்தம் சீமான்ட்டு திமுக கொஞ்சம் பயப்படுது இல்லைங்களா? சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து ஒரு கருத்துக்களை போட்டிருந்தாங்க. அதாவது திருப்பூர்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க.
இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை போட்டிருக்காங்க. நேற்று அவர் போட்டதுல இருந்து இந்த அண்ணாமலை அவருடைய கருத்து வந்து வைரல் ஆகி ட்ரெண்டிங் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இப்ப அண்ணாமலை அவர்களும் டிசம்பர் 1ஆம் தேதி வர இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இன்று இன்று மாலை வருகிறார். நாளை கோயம்புத்தூர் செல்ல இருக்கிறார். கோயம்புத்தூரிலிருந்து அரசியல் பயணம் ஆரம்பித்து விட்டார்கள். தமிழகத்தில் இனி அண்ணாமலை, சீமான், விஜய் போன்றவர்கள் தான் ஆட்சிக்கு கண்ணில் விலை கொடுத்து ஆத்த இருக்கிறார்கள். பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பு வர ஆரம்பித்து விட்டது திமுகவிற்கு எதிராக என்பதுதான் அண்ணாமலையினுடைய ட்விட்டருடைய ஒரு அர்த்தம். நானும் அந்த ட்விட்டரை பார்த்தேன். அதெல்லாம் விட்டுருங்க சிவா. ஆளுநர் RN ரவி அவர்கள் பிரதிதினம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் மத்திய அரசாங்கத்திற்கு, பிரதமர் நரேந்திர மோடிக்கும், ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலை பற்றி. அதெல்லாம் பொதுமக்கள் பார்த்துதான் இருக்காங்க சார். ஒரு நாள்ல ஒரு நாள் ஒரு வேட்டு வைப்பாங்க. என்னைக்குமே சாஸ்வதம் கிடையாதுங்க. ஒரு பந்து மேல போச்சுன்னா கீழே விழுந்தா வரணும், பந்து மேலே இருக்காதுங்க. ஓகே சார். இப்போ தமிழக பாஜகவுல ஒரு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தான் திமுகவை எளிதாக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? மத்திய பாஜகவினுடைய நிலைப்பாடு கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாதம் 2025, இன்னும் ஒரு 7-8 மாதங்களுக்குள்ளாக கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் எதிர் அலை இருக்க இருக்கிறது என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. அதில் இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்து விட்டது. டெல்லி அரசியல் தேர்தல் முடிந்துவிடும், அசம்பிளி தேர்தல். அதன் பிறகு மத்திய பாஜக தமிழகத்தின் மீது தான் கவனத்தை செலுத்தும். அப்பொழுது இதற்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும் சிவா. சார், இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் முதல்வர் முடிவு செய்யப்படல. அமித்ஷா அவர்கள் தலைமையில கூட ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதுல வந்து தேவேந்திர பட்னாவிஸுக்கு முதலமைச்சர் கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டதாக கூட தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் புதிய முதல்வர் யாராக இருக்கும் சார்? புதிய முறையை புது ஆளாகத்தான் இருப்பார். நரேந்திர மோடி மனதில் ஒரு புது OBC முகம்தான் இருக்கிறது. பிராமணர் என்று தேவேந்திர பட்னவிஸை சொன்ன வந்தாலும், எப்படி பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்ற ஒரு பிராமணர் திராவிட முன்னேற்ற கழகத்தை 2021 தமிழகத்தில் ஆட்சிக்கு வைத்தாரோ, அதே மாதிரி தேவேந்திர பட்னவிஸ் என்ற ஒரு பிராமணர் பாஜகவை மீண்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டார். ஒன்று. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிவா, சனிக்கிழமை 30ஆம் தேதி நவம்பர் மாதம் அமாவாசை. இன்று சனி அமாவாசை என்றால் அது அபசகுனம் என்று தான் சொல்லுகிறார்கள் வட இந்தியாவில். அதனால் இன்னும் ஓரிரு நாள் விசாக நட்சத்திரம் இருக்கிறது என்றெல்லாம் சுஷீல்குமார், அதாவது நம்ம இருக்கக்கூடிய பல அரசியல் நோக்கர்கள், ஏக்நாத் ஷிண்டே கூட அதை எதிர்பார்க்கவில்லை. 2-3 தேதிகள் விட்டு விடுவார்கள். அதனால தான் 5ஆம் தேதி பதவி பிரமாணம் இருக்கும் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள். ஏக்நாத் ஷிண்டே அந்த தன்னுடைய கிராமத்திற்கு சென்று விட்டார். கோபம் கிடையாது. அதையும் தவிர நேற்று, இன்று, நாளை 29, 30, டிசம்பர் 1 இந்த 3 நாட்களிலும் அனைத்து மாநிலங்களுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஒடிசாவில் கூடியிருக்கிறார்கள். அதற்கு பிரதமரும் அமித்ஷாவும் கலந்து கொண்டு அங்கு பேசுகிறார்கள். அங்கு தேசியத்தினுடைய, இந்தியாவில் அரசியல் சூழ்நிலை, இந்தியாவினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எப்படி ஜார்ஜ் சோரேஸ் மூலமாக இந்தியாவை உடுக்க பார்க்கிறது அமெரிக்காவும் சரி, ஜார்ஜ் சோரேஸும், காங்கிரஸ் எப்படி பாஜகவை விழுங்க இருக்கிறது, அவங்க நொண்டியானாலும் சரி ஓட்டப்பந்தயத்தில் முன் இருக்கிறார்கள் என்று நரேந்திர மோடி கிண்டலாக சொல்லி இருக்கிறார்கள். 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நொண்டி வராராம். நொண்டிக்கு தனி இருக்கு, கிண்டல் சொல்லவில்லை. நொண்டி இருந்தாலும் காங்கிரஸ் கால் உடைந்து விட்டது, கை உடைந்து விட்டது. அதையெல்லாம் வைத்து தேசிய பாதுகாப்பு குறித்து 2 நாட்கள் கூட்டத்தில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கலந்து கொண்டிருப்பதனால் தாமதம் ஏற்படுகிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் கூடிய விரைவில் 5ஆம் தேதிக்கு முன்பாக மகாராஷ்டிராவில் ஒரு சுகம நிகழ்வு வந்துவிடும் என்று தான் அரசியல் நோக்கர்கள் டெல்லியிலிருந்து பார்க்கிறார்கள். சிவா சார், இப்போ பாரதிய ஜனதா கட்சியில இருந்து புதுமுகம் ஒருவரை முதல்வராக கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஒரு புதிய தகவல்களை அப்டேட்டா கொடுத்துருக்கீங்க. இத வந்து ஏக்நாத் ஷிண்டே ஏத்துக்கிட்டாரா சார்? சுமூகமாக இந்த செயல்பாடுகள் நடக்குமா சார்?
அரசியல் எது ஒண்ணு நடக்கும். எங்க ஒன்னே ஒண்ணு, ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட டெப்டி சீஃப் மினிஸ்டரா வந்தாரு. தமிழகத்திலே ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆக மொத்தம் நாளைக்கு வேற ஏதாவது சுற்றுச்சூழல் மாறுமை ஆனால் பல கட்சிகள் ஒரு கட்சி கீழே இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது, ஆனால் கூட்டணிகளை சேர்க்கவில்லை. நம்ம மதிமுகவையோ சிபிஎம்ஓ விசிகாவோ சேர்க்கல. அதனால கேட்கிறாங்க கூட்டணி சேரு. ஆக மொத்தம் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. உண்மையாக பார்க்க போனால் தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சரானால் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா என்பதெல்லாம் கௌரவ பிரச்சனை, ஈகோ ப்ராப்ளம். அதனால் மத்திய அரசாங்கத்தில் ஏக்நாத் ஷிண்டேயும் தேவேந்திர பட்னவிஸையும் அமைச்சராக்கி விடலாம் என்று ஒரு புது யூதன தகவல்கள் கூட நான் ஸ்பெஷல் பிரேக்கிங் ஸ்டோரியாக தருகிறேன் ரியல் ஒன் நேயர்களுக்கு. இருப்பினும் ஓரிரு நாட்களில் ஒரு சுமூகமான பிரச்சனை வந்துவிடும். சிவா சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க ஒரு ஹார்ட் டிப்ஸ் கொடுப்பீங்க. அது நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸை பொறுத்த வரைக்கும் வாசகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அந்த நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக பல்வேறு சம்பவங்கள் நீங்க சொன்ன டிப்ஸ் வந்து நடந்திருக்கிறது. இப்போ இந்த பதிவுல நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் என்ன சார்? மூலமாக ஒரு முக்கியமான கருத்து டெல்லியில் நேற்று தான் முடிவு செய்யப்பட்டது. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை அமித்ஷா மாதம் ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து பங்கேற்க இருக்கிறார். நடைபயணத்தில் அமித்ஷாவும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு நடக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் குறைந்தது மீண்டும் என் மண் என் மக்கள் போன்ற யாத்திரை கிளம்பிவிடும். அதற்கு அமித்ஷா பச்சை கொடி காண்பித்து விட்டார். அவரும் நடைபயணம் செய்ய இருக்கிறார். அதுதான் ஒரு மாபெரும் திருப்பம் தமிழக அரசியலில். விஜய் வந்தது ஒரு புதிய திருப்பம், சீமான் பேசுவது புதிய திருப்பம். ஆனால் அமித்ஷா வருவது புது திருப்பம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அபாயமணி ஆனாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார்.